கம கம கமன்னு வாசனையாக ஃபில்டர் காஃபிக்கு ஈடாக கடுகு காஃபி பார்த்துடலாமா? செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லாவே வெடிக்கட்டும். வெடித்து முடிக்கிற அளவுக்கு தீயை குறைச்சி வச்சு வறுத்துக்கலாம். நல்லா வெடித்து முடித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாராக பார்த்து கடுகை போட்டு நல்லா போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணி கண்ணாடி பட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ தேவைன்னா நம்ம காஃபி போட்டுக்கலாம். காஃபிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பட்டி, வெல்லம், அப்படி இல்லைன்னா பனக்கற்கண்டு, சர்க்கரையை தவிர்த்துட்டு நீங்கள் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு காஃபி தூள், கடுகு காஃபி தூளையும் போட்டுக்கிட்டு சலன்னு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதுமானது. வடிகட்டிக்கிட்டு வெது வெதுப்பான சூட்டில் காலையிலையும் சாயந்தரமும் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா ஜுரம், சளி, தொண்டை கட்டிக்கிட்டு இருக்குது, இப்படி இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாமே இந்த கடுகு காஃபி நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மாதம் எனக்கு வந்துட்டு பீரியட்ஸே வரமாட்டேங்குது, நான் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த கடுகு காஃபி வாரத்துக்கு 2 நாள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா பீரியட்ஸ் நின்று போன பீரியட்ஸும் கண்டிப்பாக வந்துடும்.